ஹலோ காய்ஸ், உங்களுக்கு இன்ஷாட் ஆப்பில் எப்படி எடிட்டிங் பண்ண போகிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். அதாவது கேம் ப்ளே வீடியோவை மீம்ஸை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் விளாண்ட கேம் ப்ளே வீடியோவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் உள்ளுக்க போய் நீங்கள் கேம் ப்ளே விளாண்டிங்கள அதை ஒவ்வொரு சீனாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டிங்களா, அடுத்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ ஒவ்வொரு சீன் பை சீனாக பாருங்கள். எந்த இடத்துல மீன்ஸ் வைக்கணும்னு உங்களோட சாய்ஸ், என் சாய்ஸ் இல்லை. நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வீடியோவை கவனமாக பாருங்க. இதா இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுக்கு மீம்ஸ் வேணும். அது எப்படி மீம் வைக்கிறதுன்னு உங்களுக்கு எந்த இடத்துல சைஸ் வேணும், ஃபுல் சைஸ் தான் எல்லோரும் வைப்பீங்க. வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் மீம்ஸ் எவ்வளோ லென்த்தெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தவன் என்னைய சுட்டான், அதனால் நான் பேசாட்டு தான் இருந்தேன். என்னைய ஒருத்தவே சுட்டான், அதனால் இந்த மீம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மீம் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோட முடியல எப்படி மீம்ஸை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் சீன் பை சீனாக பார்த்து மீம்ஸ் வரைக்கணும். அவங்களோட சாய்ஸ் தான் மீம்ஸ் எப்படி வைக்கிறதுன்ட்டு. ஆனால் கொஞ்சம் யோசித்து மீம்ஸ் வைக்கணும். அந்தந்த இடத்துல உங்களுக்கு எந்த மீம்ஸ் பிடிக்குமோ, வடிவேல் மீம்ஸோ அந்த பரிதாபல் மீம்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும் மீம்ஸை. நான் ஃபைனல் அவுட்புட்டை காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு மீம் வைக்கணும்னு ஆசையாக இருக்கு, அதனால் வைக்கிறேன். காலத்தில் இந்த சுதாகர் அந்த சொல்லுவார்ல, என்னது இது, அந்த மீம் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சதுனால வச்சேன். அந்த இடத்துல எந்த மீம் செட் ஆகுமோ அதை பார்த்து நீங்கள் வைக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நிறையா மீம்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எந்த ஆப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன மீம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மீம்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கல்ல, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறது எந்த கேமுக்கான, அதாவது இப்போ ஒரு கேம் விளாட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மீம்ஸ் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் சும்மா கிடைக்கிற மீம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இப்போ நான் FPS ஆன்லைன் ஷர்க் ஏற்றிருக்கேன். நீங்கள் GTA 5 இல்லைன்னா ஃப்ரீ ஃபயரோ அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மீம்ஸை டவுன்லோட் பண்ணணும். அதை நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். அப்புறமேட்டு நீங்கள் கேம் ப்ளே வீடியோ அப்போ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்கள்ல வாய்ஸை, இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப அமைதியான இடத்துல இருக்கணும். உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்கணும். இன்னொன்று, நீங்கள் தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ரி பண்ணணும். இது அதாவது எப்படி சொல்கிறேன்னா, பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும், கமெண்ட்ரி பண்ணணும். அப்போ தான் நல்லா போகும் சேனல், வியூஸும் அதிகமாகும். இந்த இடத்துல எனக்கு இது வைக்கணும்னு தோணுச்சு. எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டே இருந்தேன் என்னை கண்டுக்காமல், அதனால் இந்த சுதாகர் இந்த மீம் வச்சேன். எனக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கணும்னு ஆசை இல்லை, அதனால் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்களும் மீம்ஸையும் ஷார்ட் பண்ணிக்கோங்க, வேணுன்னா ஷார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷார்ட் பண்ண தோணுச்சு, ஏன்னா நான் விளாட்ற கேமே அவ்வளோ சின்னது தான், அதனால நான் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன். டேரக்ஷன் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்போ தான் மீம்ஸை பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச இடத்துல நிறையா மீம்ஸ் வச்சுக்கணும். மீம்ஸ் வைக்கலைனாலும் சேனல் வர்றது கஷ்டம் தான். வெறும் கேம் ப்ளே மட்டும் போட்டால் வேஸ்ட்டு. நான் எப்படி மீம்ஸை டவுன்லோட் பண்ணணும் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மீம்ஸை எடிட்டும் பண்ணிக்கலாம். மீம்ஸை நீங்கள்
இந்த 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 என்ன சிசர் ஐக்கான் போட்டிங்கன்னா அந்த இதை எடிட்டும் பண்ணிக்கலாம் மீம்ஸை. ஆனால் எனக்கு தேவையில்ல மீம்ஸ் எடிட் பண்ண. ஏன்னா நான் கேம் ப்ளே சேனல்லாம் வச்சுக்கல. ஃபஸ்ட்டு எப்படி கேம் ப்ளே வீடியோவை எடிட் பண்ணுறதுன்னு தான் போடுறேன். பிடிச்ச மாதிரி மீம்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்டர்ஸோட மீம்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம், வடிவேல் மீம்னாலும் எடுத்துக்கலாம், கோபி சுதாகர் ட்ரெண்டிங் மீம்ஸ்னாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் கமெண்ட்ரி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி கமெண்ட்ரி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது உங்கள் சேனலை. நல்லா கமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனலும் நல்லா போகும். இப்போ நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க ஜெயிலர் படத்தில். அந்த மீம்ஸ் வச்சுருக்கேன், அந்த மீம் வச்சுருக்கேன். அதனால் இப்போ உங்களுக்கு அந்த மீமில் எவ்வளோ வால்யூம் வேணும்னோ அந்த மீமை டச் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த கிளிப்பு வேணான்னு தோணுச்சு. அந்த லாஸ்ட்டாக குட் மார்னிங் என்னோட இது லாக் ஸ்க்ரீன் இது எனக்கு வேணான்னு தோணுச்சா நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த லாக் ஸ்க்ரீன் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணணும்னு நினச்சேன், அதை மட்டும் ஆட் பண்ணிக்குவேன். அது இந்த லாஸ்ட்டில் டைரக்டட் பை அது உங்களுக்கு அது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிறையா வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவோட ஃபைனல் அவுட்புட்டை காட்ட போகிறேன். ஃபைனல் அவுட்புட் இதில் ஒரு தாட்டி ப்ளே பண்ணி பார்த்தேன் கரெக்டாக வருதான்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டை காட்டுறேன். ஃபைனல் அவுட்புட் இன்றைக்கி நம்ம ஒரு கேமில் வீடியோ போட போகிறோம். இந்த FPS ஆன்லைன் செக்குன்னு ஒரு கேமில் இப்போ போய் ஃபஸ்ட் ஒருத்தவங்க சொல்லுவோம், வாங்க போகலாம். யாராவது லிசி லான் சர்மாவா புதுசாக இருக்கான். சரி வாங்க போய் ஃபஸ்ட்டு இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இந்த கேம் விளாட்றேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சு போனதா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி வாங்க இப்பயாச்சும் அட்லீஸ்ட் விடுவோம். எனக்கு பொருளை எதுக்கு இப்போ வேணும்? சரி வாங்க போகலாம். எனக்கு பொருளை எல்லாம் செத்துக்கிட்டாரு. சரி வாங்க விளாட்லாம். அப்போ 2 எனக்கு இருக்குது. சரி வாங்க இங்கே எவனாச்சும் இருக்கானு பார்ப்போம். என்ன இது தரமா இருந்துச்சா? என்னையவே சொல்ல பார்க்குறீங்க. இப்போ சுட்டாங்க வச்சு. சரி வாங்க அட்லீஸ்ட் இப்போ ஏதாச்சும் சுட பார்ப்போம். எவனாச்சும் சுட்டுருவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சுட்டே ஆகணும். சொல்லேன்னா நம்மளுக்கு மானம் மரியாதை எல்லாம் போச்சு. நமக்கு சுட்டே ஆகணும். இப்போ ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இப்போ செத்தோண்டா என் கையில் கிடைக்கவே வேணாம். எல்லாம் செத்தாங்க. பொட்டுன்னு போட போகிறேன். சாவு அவங்கள சாவலேன்ட்டு நான் செத்துட்டேன். சரி போட்டு செத்தோண்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சுட்டு தொலைடா. ஹெட்ஷாட் சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. அவனை சுட பார்த்தே சுடவே முடியல. அவன் என்னையே சுட்டான்.
சரிடா இப்போ ஐயோ கேமே முடிய போதா நான் டனுக்கிறட்டுங்க ஏன்னா நாங்கள் தான் வின்னு, நாங்கள் தான் விக்ட்ரே. சிரிச்சா மாதிரியே இருக்கணும், ஸ்மைலோ தெரப்பி. அந்த லாஸ்ட்டாக ஒரு இது சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த மீம் ஆப்பு அந்த மீம் ஆப் பேர் மீம் கிரியேட்டர் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் தமிழ். இதான் அந்த ஆப்போட பேர். இதை வச்சு நீங்கள் மீம்ஸ் டவுன்லோட் பண்ணி